ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான ரொம்ப சிம்பிளான பிரெட் ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பீஸா டேஸ்ட்டில் பிரெட் பீஸா ரெசிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஓவனில் இருக்க ட்ரே எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி பிரெட் பீசஸ்லாம் வச்சுட்டு இந்த ஒரு பீஸ்லேயும் இப்போ நான் சாஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஸா சாஸ், கடையில் பீஸா சாஸ் அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு கிடைக்கும். அந்த சாஸ்லேருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் நம்ம ஒரு ப்ரெட்லேயும் அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு எல்லா ப்ரெட்லேயும் நான் அப்ளை பண்ணிடுறேன். எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து மயானிஸ் ஒரு டீஸ்பூன் மயானிஸ் வந்துட்டு நம்ம எல்லா ப்ரெட்லேயுமே சேர்த்துக்கலாம். மயானிஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது சேர்த்தோன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரெட் சில்லி சாஸ் லைட்டாக சேர்த்துட்டு அடுத்து வந்துட்டு இது மேலே கொஞ்சம் ஹர்ப்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் பார்ஸ்லியும் கொஞ்சம் ஓரிகாமியும் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ன் வேக வச்சுருக்கேன், அதை இது மேலே அப்ளை பண்ணிடுறேன். இது கூட நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கார்ன் சேர்த்துட்டு அடுத்து நான் சீஸை வந்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எல்லா ப்ரெட் மேலேயும் இந்த மாதிரி சேர்த்துடுறேன். கடைசியாக இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக தூவி விட்டுட்டு இதை எடுத்து நம்ம ஓவனில் வச்சிடலாம். ஓவன் ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து டோஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் வச்சுட்டு இதை உள்ளே வச்சோன்னா 5 மினிட்ஸில் நமக்கு இந்த டோஸ்ட் ரெடி ஆகிடும். வெளியில் எடுத்த 10 நிமிஷத்துலேயே எல்லா பீஸும் காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால இந்த பிரெட் பீஸா ரெசிப்பியோட சிம்பிளாக மார்னிங் டிஃபன் முடிஞ்சிருச்சு. நம்ம கடைக்கெல்லாம் போயிட்டு அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம். குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.